ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 20 வியாழக்கிழமை. நான் அறிவல்ல, நான் அறியாமையும் அல்ல, நான் தூய விழிப்புணர்வு என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். அறிவு அறியாமை என்பவை இரட்டைகள். ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. ஒன்றாகவே தோன்றி ஒன்றாகவே மறையும். அறியாமை விட்டு அறிவின்றாம், அறிவு விட்டு அவ்வறியாமை என்றாகும் என்று பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் விளம்புகிறார். அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை என்று அறிவோ. அறிவு அயற்கு ஆதாரம் தன்னை அறிய, அறிவு அறியாமை அருமே. தன்னை யார் என்று முதலில் அறியாமல் உலகத்தை அறிய முற்படுவது அறியாமையல்லாமல் அது அறிவோ என்று கேட்கிறார் பகவான். தன்னை அறியும் சுய அறிவிற்கும் உலக அறிவிற்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த முதலான அறிவை அறிந்தால் இரட்டைகளான அறிவும் அறியாமையும் இரண்டும் அற்றுப்போகும். மூல ஞானம் இரட்டைகளுக்கு ஆதாரம். அறிவு அறியாமையும் மற்றது அறிவாமே. அறியும் அது உண்மை அறிவாகாது. அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமென்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழந்தறிவாய். அறிவு அறியாமை என்ற இரட்டைகள் அற்றது உண்மை அறிவு ஞானம். சுட்டு அறியும் அறிவு உண்மை அறிவல்ல. தான் அறிவதற்கும் தன்னை அறிவித்தற்கும் அந்நியமில்லாமல் தானே ஒளிரும் அதுவே மூலமான உண்மை அறிவு. அது சூன்யமல்ல. அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற இருமையற்று தானாயிருத்தல் தன்னை அறிதலாகும். தானாயிருத்தலே தன்னை அறிதலான். தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மையை நிட்டையீர் உந்தி பெற. தான் எனும் ஆத்மா இரண்டற்ற ஏக வஸ்துவாகையால் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதே அதை அறிவது. தன்னை உணர்ந்து அந்த உணர்வாக இருப்பது அதை அறிவதாகும். இது தன்மய தியானம் எனப்படும். நான் என்ற சொல் சத்பொருளான ஆத்மாவை குறிக்கும். நான் என்னும் சொற்பொருளாமது நாணற்ற தூக்கத்தும் உந்தியுமெற நமதின்மை நீக்கத்தால் உந்தியுபெற. அகந்தை உணர்வான நான் ஒடுங்கிய தூக்கத்திலும் மறையாமல் இருக்கும் நான் எனும் ஆத்மாவே நான் என்பதின் உண்மை பொருளாகும். அந்த தோன்றி மறையாத சத்வஸ்து நாம். மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே என்று சிவபெருமானை போற்றுகிறார். இறைவன் மெஞ்ஞான ஒளியாக எல்லா உயிர்களிலும் ஆத்மாவில் பிரகாசிக்கிறான். எஞ்ஞானம் இல்லாதேன் என்று இறைவனை விளக்கிறார். இறைவன் ஞானம் இல்லாதவன் என்ற பொருள் அல்ல. அறிவு அறியாமையாக இரட்டை அறிவற்ற ஆத்ம ஞானமாக திகழ்பவன் என்று பொருள். அதுவே மெய்ஞானம். மெய்ஞானிகள் துக்க கலப்பில்லா பேரின்பம் துய்ப்பர். பகவான் புத்தர் ஆடம்பர அரசபோக வாழ்க்கையை துறந்து ஞானம் தேடி பலகாலம் அலைந்து இறுதியில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வசீகர தோற்றத்தையும் தேஜஸையும் கண்டு ஆசி பெற வந்த மக்கள் தாங்கள் யார், ஒரு கடவுளோ என்று கேட்டனர். அதற்கு புத்தர் நான் விழிப்புணர்வு, வெறும் விழிப்புணர்வு என்றார். அசத்வஸ்துவான அழியக்கூடிய உடலில் சத்வஸ்துவான அழியாத தோன்றிமறையாத எல்லா உயிர்களிலும் பேதமின்றி ஒளிரும் ஆத்மா உயிர் வாசம் செய்கிறது. மனிதன் அடிப்படையில் தான் அழியாத ஆத்மஸ்வரூபம் என்பதை அறியாமல் தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு அழிந்து போகிறான். மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் ஆத்மா விழிப்படைய வேண்டும் என்று ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆத்மா விழிப்படைந்தால்தான் அனைத்தும் விழிப்புறும். இருள் நிறைந்த அறையில் விளக்கு ஒளி வந்ததும் இருள் அகல்வது போல் ஆத்மா விழிப்படைந்தால் மனிதன் இரவா நிலை எய்துவான். திருமூல திருமந்திரம் விழிப்படைந்தவன் யார் என்று பேசுகிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. விழிப்படைந்த மெய்ஞானிக்கு உள்ளமே பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வாய் கோபுரவாசல், உயிர் அழியா சிவலிங்கம், ஐம்புலன்கள் பேரின்ப நெறிகாட்டும் மணி விளக்குகள். சத் அசத் என்ற பேதமின்றி உடலின் ஒவ்வொரு அணுவும் நான் என்ற அழிவில்லாத ஆத்ம உணர்வாக பிரகாசிப்பது முழுமையான விழிப்புணர்வு. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.